ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் ஒன்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்ன நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. இல்லை, நம்மையே நாளைக்கு கார்த்திகாவுடைய வீட்டுக்கு போயிட்டு சேரன் அண்ணாவுக்கு கார்த்திகாவை பொண்ணு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்பதான் பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாட்ட கேட்கவும், இல்லை இங்கே பார்த்தீங்களே, நீங்கள் எல்லாரும் இப்போ பார்த்துருப்பீங்க சேரன் அண்ணா முகத்தை. எல்லாரும் பொண்ணு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் முகம் ஒரு மாதிரியா இருக்கும், வருத்தப்படுவாங்க. ஆனால் இது அவர்கிட்ட ஒரு துளி கூட இல்லை. எப்படா இந்த சம்பந்தம் கையை விட்டு போகும் அப்படின்னு அவர் நினைச்ச மாதிரி இருக்கு. கார்த்திகாவுக்கு சொல்லவே வேணாம். பல்லவா, எனக்கு கோயிலில் பார்த்தோல, அப்புறம் என்ன, நம்ம ஏன் இவ்வளோ யோசிக்கணும்? அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. வாங்க, நாளைக்கு நீங்கள் 3 பேர், நான் ஒரு ஆள், 4 பேர் சேர்ந்து போய் கார்த்திகா வீட்டுக்கு பொண்ணு கேட்போம். இந்த விஷயம் சேரன் அண்ணாவுக்கோ அங்கிள்கோ தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்ன நீ அங்கே போய் அவங்க என்னென்ன பேச போறாங்களோ, ரொம்ப கேவலமா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லல. பரவாயில்லடா பல்லவா, எல்லாம் சேரன் அண்ணாக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லவும், என்னவோ சொல்றீங்க, நாளைக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்றாரு. காலையில பார்த்தா இங்க சேரன் வேலை கிளம்பி போயிடறாரு. நடேசனும் பார்த்தா வெளியே போயிடறாரு. சரி, எல்லாரும் போயிட்டாங்க, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா 3 பேரையும் கூட்டிக்கிட்டு கார்த்திகாவுடைய வீட்டுக்கு தட்டு தாம்பளத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு பொண்ணு கேட்கறக்காண்டி போறாங்க. வாசல்ல நிலாவை பார்த்த உடனே இங்க வேகமா கார்த்திகா அம்மா ஓடியாந்து, அடி உன்னை நான் நேத்தே சொன்னேலடி, இந்த பக்கம் உன்னை எட்டி கூட பார்க்க கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? எந்த தைரியத்துலடி, எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டி இப்ப நீ பொண்ணு கேட்டு தட்டு தாம்பளத்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? இதுக்கு தட்டு தாம்பளம் வேற ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியை பார்த்தா அந்த தட்டெல்லாம் தூக்கி விசிறவும் சோழனுக்கு பாண்டியனுக்கு பார்த்தா கோவம் வந்துருது. இங்க பாருங்க, எங்க அண்ணனா அவங்க விரும்புறாங்க, அதே மாதிரிதான் எங்க அண்ணனும். அப்புறம் என்னங்க உங்களுக்கு? உங்க கோவத்தெல்லாம் தூக்கி தூர போடுங்க. முதல்ல இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பல்லவனும் பேசவும், ஏண்டா ஏன் வீட்டு வாசல்ல என்கிட்ட பேசுற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தைரியம் வந்துருச்சா? இங்க பாருங்கடா, என் பொண்ணு நான் குழி தோண்டி புதைச்சாலும் புதைப்பேனே தவிர உங்க அண்ணனுக்கு மட்டும் கட்டி கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லையில இங்க பார்த்தா வேகமா ஓடியாந்து கார்த்திகா எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஏன் அம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்படி எல்லாரும் முன்னாடி இவங்க இவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார்த்திகா ஓடியாந்து நிலா முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு, நிலா நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதே பெரிய விஷயம், வேணாம் நிலா, நீங்க போயிருங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேல, உங்க அளவுக்கு தைரியமா முடிவெடுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பேசல. உடையாரடி வெளியே வர சொன்னா உள்ள போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி பார்த்தா கார்த்திகா விரட்டவும் அவ தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கார்த்திகாவோட அப்பா உள்ள தெளிகிறாரு. பாத்தீங்களா, நீ பாருங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது, நீ வாங்க நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா நிலாவுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு. டே பல்லவா, என்னடா பண்றது? இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா சொல்லவும், நீங்க வேணா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு தடவை கடைசியா பேசி பாருங்க. தைரியம் இருந்தா எங்க அண்ணன் மேல அவங்க உண்மையிலேயே விருப்பப்பட்டா அவங்கள அந்த வீட்டை விட்டு மட்டும் வர சொல்லுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், டே பல்லவா, இது சரியா வருமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அதெல்லாம் சரியா வரும் அண்ணி, நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும் பாண்டியன் சோழனையும் பார்த்தா நிலா பார்க்கவும், பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழனும் பாண்டியனும் சொல்லவும், இங்க பார்த்தா கார்த்திகாக்கு நிலா ஃபோன் பண்றாங்க. இங்க பாருங்க கார்த்திகா, நான் ரொம்ப வளவளன்னு பேச விரும்பல, கடைசியா ஒரே ஒரு தடவை கேட்கிறேன், உங்களுக்கு அந்த வீட்டை விட்டு உங்க அம்மா அப்பாவை எதிர்த்து தைரியமா பேசுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? நீங்க அந்த வீட்டை விட்டு மட்டும் வருவீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க அந்த வீட்டை விட்டு வர ரெடினா சொல்லுங்க, நாளைக்கு கோயில்ல வச்சு உங்களுக்கும் சேரனாக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் கார்த்திகாவால எதுவுமே பேச முடியல. என்னங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அது நிலா, நான் தான் சொல்றேன்ல, நான் வந்துட்டேன்னா எங்க அம்மா அப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா சொல்லவும், ஐயோ அவங்களாம் எதுவுமே பண்ண மாட்டாங்கங்க, அவங்கள பேசுறத பார்த்தா அவங்க என்ன தூக்குல தொங்கிடுவாங்க, இல்ல அவங்க பாய்சன் குடிச்சு ஏதாவது ஆயிடுவாங்கன்னு பாக்குறீங்களா? ஐயோ அவங்க அப்பெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கார்த்திகா 2 மனசா நிலா கிட்ட சரின்னு சொல்லிடுறாங்க.